சார் இதுக்கு அடுத்து செல்வராகவன் சார் டைரக்ஷனில் நடிச்சிட்ருக்கேன். அது என்னோட ஓன் ப்ரொடக்ஷன். இது ஃபஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாக முடிச்சிட்ட உடனே தென் இந்த இயரோட எண்டில் வந்து செல்வராகவன் சார் படம். சார் மியூசிக் என்னென்னா நான் பிறந்ததுலேருந்து எனக்கு அது நேச்சுரலாகவே வர ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப எனக்கு ஈஸியாக வரும். இது வந்து நான் எனக்கு இப்போது ஆக்டிங்னா ஒரு நாள் நான் புது பீப்பிளை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்திருக்கேன். இப்போ நான் மியூசிக் டேரக்டர் தான், நான் பொள்ளாச்சி வரைக்கும் உங்களை சந்திக்க வந்திருக்க மாட்டேன். இப்போ ஒரு நாள் அதிர்ச்சியோடு நடிக்கிறேன், ஒரு நாள் மணியோட ஒர்க் பண்ணுறேன். எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இதில் கிடைக்கிது. அது எனக்கு வந்து எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது சார். கேட்கல சார். சார் எல்லா படமும் ஓடும் சார். எல்லா படமும் யார் விரும்புகிறாங்க, மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து வட மாநிலம் எப்படின்னு நான் பிரிக்கிறதுக்கு நான் சொல்லலை. நார்மலாக ஏதாவது ஒரு ஃபிலிம் இன்ட்ரெஸ்டிங்காக வரும்போது அது எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால் நம்ம அதை பிரித்து நான் பேச விரும்பலை. அதுதான் சார், நான் பிரித்து பேச விரும்பலை சார். நான் இன்னும் பார்க்கல சார். பட் ரொம்ப சந்தோஷம், அது ரைட்டான சந்தோஷம். சார் அப்படியுடைய பார்வை இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஒரு 18 வயசு பையன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா வேற ஒன்று சொல்லுவான். ஸோ அது உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ், நீங்கள் வளர்ந்த விதம், நீங்கள் கேட்குற பாடல்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு 15 வயசு 16 வயசுக்கிட்ட போய் கேளுங்க, அவங்க வேறு பதில் சொல்லுவாங்க. அதனால் இசை ரசனைன்றது மாறிட்டே இருக்கும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இசையை கற்றுக்கிட்டு வாங்க. ஒரு நல்ல மியூசிக் வந்து ஒரு மெலடி, அப்புறம் வந்து ஒரு இறைச்சலாக இல்லாமல் சாங்ஸ் வந்து நல்ல டியூனோட எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யங்ஸ்டர்ஸ்க்கு, புதுசாக வரவங்களுக்கு. பட் அதனால் வந்து உங்கள் ஒப்பீனியன் வேறு, என் ஒப்பீனியன் வேறு. ஆனால் ஒரு 15 வயசு பையனோட ஒப்பீனியனும் வேறு. அதை நம்ம எல்லாமே இதான் ஒரே ஒப்பீனியன் நம்ம எடுக்க முடியாது. ஒரு படத்துக்கு ரொம்ப பின்னணி இசை ரொம்ப முக்கியம். உங்கள் படங்களே நீங்கள் இசையமைச்ச பின்னணி இசை படங்களே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது சார். இன்னைக்கு கதைக்களம் நல்லா இருந்தாலும் அந்த பின்னணி இசை நல்லா சில படங்கள் சார் அது நம்ம அப்படி சொல்ல முடியாது சார். நல்ல கதை, நல்ல சீன் ஒன்றும் இல்லை. ஹாலிவுட்டில் வந்து நோ மேன்ஸ் லேண்ட்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து பெரிய ஹிட். அது அந்த படத்தில் மியூசிக்கே கிடையாது. ஸோ அது வந்து கதையும் அந்த சீனும் தான் தீர்மானிக்கும். நமக்கு மியூசிக்ன்றது என்ஹான்ஸ் டெஃபினட்டாக பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்குமே நம்ம மியூசிக் ரொம்ப கேட்டு சின்ன வயசுலேருந்து நம்ம ஏழு இசை நாடகமால் நம்ம அப்படி தான் நம்ம கல்ச்சரே வளர்ந்துருக்கோம். அதனால் நமக்கு மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா தான் சார் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் நல்லா தான் பண்ணுறாங்க. நான் அப்படி பண்ணலைன்னா நான் சொல்ல மாட்டேன். சார் சிம்பனிங்கிறதே மேற்கத்திய இசை தான் சார். ஸோ அதில் ஆர்வமாக இருக்கிறது அவருடைய பர்சனல் டேஸ்ட்டு. ஸோ அது நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அது ஒருத்தருடைய டேஸ்ட்டு அவங்களுடைய ரசனையை பொறுத்தது சார். ஓட் பண்ணுங்கள். ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம எல்லா யங்ஸ்டர்ஸுமே போய் ஓட் பண்ணுங்கள். உங்களுடைய ஓட்டிங் ப்ரெசன்ஸை காமிங்க.